வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்பு செய்திகள். தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பையும் இந்தியா அறிவிப்பு. அதானி குழுமத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் வாபஸ். இலங்கையில் காற்றாலை செயற்திட்டங்களை முன்னெடுக்க அதானி குழுமம் தொடர்ந்தும் ஆர்வம். நாடளாவிய ரீதியில் சுகாதாரத்துறையினர் பணி புறக்கணிப்பில். இறக்குமதி செய்யப்படும் பால்மா விலை அதிகரிக்கும் சாத்தியம். சீகிரியாவில் முதலுதவி வசதிகளை மேம்படுத்துமாறு வலியுறுத்தல். இஸ்ரேல் பிரதமரின் ஆணையால் காசா மீது தொடர் தாக்குதல். உள்துறை பிரதி அமைச்சர் உள்ளிட்ட 340க்கும் மேற்பட்டோர் பலி. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பையும் இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பையும் இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காகவும் உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் காணப்படும் 67 பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் சட்டவிரோத குழுக்களின் புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை இந்திய மத்திய உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள பல அமைப்புகள் இந்தியா முழுவதும் பிரிவினைவாதம் மற்றும் வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டவை என கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக அந்த அமைப்புகளின் சொத்துக்களை முடக்குவது, அதன் உறுப்பினர்களை கைது செய்வது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய உள்துறை அமைச்சு கூறியுள்ளது. அதற்கமைய தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கம், மக்கள் பாசிச எதிர்ப்பு முன்னணி, திரிபுரா தேசிய விடுதலை முன்னணி, அல் கைதா உள்ளிட்ட 67 அமைப்புகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. மன்னாரில் அதானி குழுமத்தால் முன்னெடுக்க திட்டமிடப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு வாபஸ் பெற்றுள்ளது. மன்னார் வெடித்தள தீவில் காற்றாலை மின் திட்டத்திற்காக இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அமைச்சரவை அனுமதியை ஆட்சேபனைக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் குறித்த திட்டத்திலிருந்து விலகுவதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவருக்கு எழுத்து மூலமாக அறிவித்துள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்தார். அதற்கமைய சுற்றுச்சூழல் நீதி மய்யம் உள்ளிட்ட மனுதாரர்கள் தாக்கல் செய்திருந்த மனுக்களை வாபஸ் பெற்றுள்ளனர். இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களை முன்னெடுக்க இந்தியாவின் அதானி குழுமம் தொடர்ந்தும் ஆர்வமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களை முன்னெடுக்க இந்தியாவின் அதானி குழுமம் தொடர்ந்தும் ஆர்வமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் $1 பில்லியன் பெறுமதியான மின் உற்பத்தி திட்டங்களை மீண்டும் தமது நிகழ்ச்சி நிரலில் இணைத்துக் கொள்ள இந்தியாவின் அதானி குழுமம் ஆர்வமாக உள்ளதென இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் இலங்கையில் முன்னெடுக்க உத்தேசிக்கப்பட்ட காற்றாலை திட்டத்திலிருந்து விலகுவதாக அதானி குழுமம் கடந்த மாதம் அறிவித்தது. இந்நிலையில் இரு தரப்பிற்குமான கட்டண வசூல் காரணமாக தொடர்ந்தும் அதானி குழுமத்தின் செயற்பாடுகளை முன்னெடுக்க வாய்ப்புகள் உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விடயங்கள் தொடர்பில் இலங்கை அதிகாரிகளுக்கும் அதானி குழுமத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் காற்றாலை மின் உற்பத்தி நிலைய செயற்பாடுகளுக்கான ஆரம்பகட்ட பணிகள் நிறைவு பெற்றுள்ளதால் எதிர்வரும் ஜூன் மாதம் அளவில் அடுத்த கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் சுகாதாரத்துறையினர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பை முன்னெடுப்பதற்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க உதவி வைத்திய நிபுணர்களுக்கான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக சுகாதார நிபுணர்களின் கூட்டமைப்பு இன்று அடையாள வேலைநிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளது. இன்று காலை 7 மணி முதல் நாடு தழுவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மா விலை ஏப்ரல் முதல் அதிகரிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மா விலைகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் அதிகரிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது காணப்படும் விலையிலிருந்து 4.7% அதிகரிப்பை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை சுமார் 50 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிகிரியாவில் சுற்றுலா பயணிகளுக்கான முதலுதவி வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் சீகிரியாவில் முறையான முதலுதவி சேவைகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் உட்பட மொத்தம் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக சிலோன் ஸ்பிரிட் சுற்றுலா சங்கத்தின் செயலாளர் விஜயசிங்க தெரிவித்தார். சீகிரியாவிற்கான சுற்றுலா டிக்கெட்டுக்கு 11,000 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் குறைந்தபட்ச முதலுதவி வசதிகளை கூட வழங்க முடியாமை வெட்கக்கேடான விடயம் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் சீகிரியாவில் முதலுதவி வசதிகளை தொடங்க இன்னும் எத்தனை இறப்புகள் தேவை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பொறுப்பான சில உயர் அதிகாரிகள் ஃபேஸ்புக்கில் கருத்துக்களை எழுதுவதில் தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள் எனவும் ஏனையவர்கள் கதிரைகளை சூடேற்றுகின்றனர் எனவும் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். சுற்றுலா துறையில் ஈடுபட்டுள்ள சுற்றுலா சேவை வழங்குநர்கள் என்ற வகையில் சுற்றுலா தலங்களில் முறையான முதலுதவி வசதிகள் தொடர்பாக மிக முக்கியமான கோரிக்கைக்கு அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் இணைந்து கொள்வதற்கான ஒழுங்கு விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உடம்பில் பச்சை குத்தி இருந்தால் போலீஸ் சேவையில் இணைய முடியாது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடம்பில் பச்சை குத்தி இருந்தால் போலீஸ் சேவையில் இணைய முடியாது என இலங்கை போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை போலீஸ் துறையில் இணைந்து கொள்வதற்கான விதிகளை கோடிட்டு காட்டும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் காணொலி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பச்சை குத்திய நபர்கள் போலீஸ் துறையிலோ அல்லது முப்படையிலேயோ பணிக்கு அமர்த்தப்பட மாட்டார்கள் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் தோல் உடலின் மிக பெரிய பாகம் என்பதால் சருமத்தை அழிப்பது நல்லதல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வரி செலுத்த தவறிய 3 நிறுவனங்களின் பணிப்பாளர்களுக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கம்பஹாவில் பதிவாகியுள்ளது. கம்பஹா கந்தானையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் சிகரெட்டுகளை விற்பனை செய்து விநியோகித்த 3 பணிப்பாளர்கள் பெறுமதி சேர் வரியாக 233 மில்லியன் ரூபாய் செலுத்த தவறியமையினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் 4 பணிப்பாளர்களுக்கு எதிராக வருமான வரி ஆணையாளர் தாக்கல் செய்த வழக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார லங்கசிங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். 2016, 17 மற்றும் 19 ஆண்டுகளுக்கு செலுத்தப்படாத பெறுமதி சேர் வரியை வழங்க 2024 ஆண்டு மே மாதம் குழுவுக்கு அறிவிக்கப்பட்டது. இதன்படி குற்றம் சாட்டப்பட்ட பணிப்பாளர்கள் 4 பதவியில் இல்லாததால் தொகையை செலுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை என பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்தார். இருப்பினும் வருமான வரி ஆணையாளரை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக பணியாற்றிய போது குறித்த வரியை செலுத்த தவறிவிட்டதாகவும் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட பின்னரே வெளியேறிவிட்டதாகவும் நீதிமன்றத்தில் கூறினார். இதனை கருத்திற்கொண்ட கொழும்பு மேலதிக நீதவான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிலுவையில் உள்ள வரியை செலுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு செலுத்த தவறினால் அவர்களுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாகவும் உத்தரவிட்டார். மட்டக்களப்பில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருந்த மாணவர்களுக்கு பொறுப்பு ஆசிரியரால் பேரதிர்ச்சி வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட பிரபல பாடசாலையொன்றில் கல்வி பொதுத்தர சாதாரண தரத்திற்கும் தோற்றும் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்காமல் இருந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது.
இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது தொடர்பான உள்நாட்டு செய்திகள். பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியரின் பொறுப்பில் இம்முறை கல்வி பொதுத்தர சாதாரண தரத்திற்கு தோற்றும் மாணவர்களுக்காக தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. எனினும் மாணவர்கள் நேற்றைய தினம் பரீட்சைக்கு தோற்றுகின்ற நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வரையிலும் அப்பாடசாலையில் கல்வி பயிலும் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கரங்களுக்கு தேசிய அடையாள அட்டை கிடைத்திருக்கவில்லை. இதனை அறிந்த பெற்றோர் குறித்த பாடசாலை அதிபரையும் ஏனைய ஆசிரியர்களையும் தொடர்பு கொண்டதற்கிணங்க வெள்ளிக்கிழமை அன்று குறித்த ஆசிரியரின் வீடு தேடிச் சென்ற அப்பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் பிறிதொரு ஆசிரியர் விடயங்களை கேட்டறிந்த போது அவர் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களின் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் ஆவணங்களை அவரது வீட்டிலேயே வைத்திருந்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது. துரிதமாக செயற்பட்ட மற்றைய ஆசிரியர் அவரிடமிருந்த அனைத்து ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டு அன்றைய தினமே மாணவர்களுக்குரிய தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தமைக்கு அமைய மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். எனினும் பரீட்சை நடைபெறும் காலப்பகுதிக்குள் நிரந்தர அடையாள அட்டை விண்ணப்பிக்க வேண்டியுள்ளது எனவும் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். மாணவர்களின் எதிர்காலத்தை நோக்காக கொண்டு செயற்படும் ஆசிரியர்கள் மத்தியில் இவ்வாறான ஆசிரியருக்கு கல்வி திணைக்களம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் கனேடிய கல்வி கண்காட்சி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணம் ஊடக அமைப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கனேடிய இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் முகமட் ஹமீர் தெளிவுபடுத்தினார். இம்முறை யாழ் குடாநாட்டில் கனடா எஜுகேஷன் ஃபேர் மற்றும் கனடா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் ஃபோரம், கனடிய கல்வி கண்காட்சி மற்றும் யாழ்ப்பாண முதலீட்டு மற்றும் வர்த்தக மகாநாட்டை நாங்கள் செய்வதற்கு மே மாதம் 2-3 தேதிகளில் ஏற்பாடு செய்துள்ளோம். இதனை நாம் 2 நாட்களாக உடைய ஒரு ப்ரோக்ராமாக, ஒரு மகாநாடாக நாம் செய்வதற்கு இம்முறை தீர்மானித்திருக்கின்றோம். முதல் நாளில் கனடா வர்த்தக கண்காட்சியும் மற்றும் யாழ்ப்பாண வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் ஒன்று, ஜாஃப்னா ஜாப் ஃபேர் ஃபார் பொட்டென்ஷியல் எம்ப்ளாயர்ஸ். இதன் நோக்கமானது, கனடா வர்த்தக கண்காட்சியானது அன்று சாயந்தரம் வலம்பூரி ஹோட்டலில் நாங்கள் நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கின்றோம். இதற்கு பிரதம அதிதியாக மாண்புமிகு பிரதமரை அழைப்பதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்து எமது வர்த்தக பிஸ்னஸ் கவுன்சில் வர்த்தக சம்மேளனம் சகல ஏற்பாடுகளை செய்து இருக்கிறார்கள். இதன் நோக்கம் கனடா மற்றும் பிற சந்தைகளுக்கான மாணவர்களை பணியமர்த்துதல், இலங்கையில் கனடிய கல்வியை வழங்குதல் மற்றும் தொழில் பயிற்சி மற்றும் தொழில்திறன் மேம்பாட்டை அபிவிருத்தி செய்தல், மற்றது கனடா கல்வி மற்றும் திறன் பயிற்சி உரிமையாளர்களை ஊக்குவித்தல். அதை ஆங்கிலத்தில் சொல்வதான பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கனடா அண்ட் அதர் மார்க்கெட்ஸ், delivering Canadian education in Sri Lanka, to establish vocational training and skills development for students and youth, to promote Canada education and skills training franchises, training and development skill for migration and job placement. இதுதான் இந்த கனடா கல்வி கண்காட்சியின் முக்கிய நோக்கம். இன்று நண்பகலுக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மத்திய, வடமேற்கு மற்றும்
ஊவா மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணம் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடாத்திய தொடர் வான்வழி தாக்குதல்களில் உள்துறை பிரதி அமைச்சர் உள்ளிட்ட 340க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். காசாவுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்த நிலைமைகளின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தொடர் வான்வழி தாக்குதல்களில் 340க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஹமாஸுக்கு சொந்தமான பயங்கரவாத இலக்குகள் என்று அழைக்கப்படும் இலக்குகளை தாங்கள் இலக்காக கொண்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. காசாவின் துணை உள்துறை அமைச்சரும் பிராந்தியத்தின் மிக உயர்ந்த ஹமாஸ் பாதுகாப்பு அதிகாரியுமான மஹ்மூத் அபு வாபா குறித்த ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. காசா யுத்த நிறுத்தத்தை நீடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு உடன்பாட்டை எட்ட தவறிவிட்ட நிலையில் ஜனவரி 19 அன்று போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து காசாவில் நடந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் இது என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தாக்குதல்களுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோர் உத்தரவிட்டதாக பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.